ஹலோ எவ்ரிவன், ஐ எம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட் 25/6/2026. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீநீட் யூஜி 2026 உங்களுக்கு 21ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் எல்லாம் போட்டாச்சு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டோம். அது வந்து சேஃப் மார்க் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருந்தோம். இப்போது நியூஸ் பேப்பரில் எஸ்பெஷலி நார்த்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை எடுத்து இப்போ மாணவர்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம். இந்த தகவல் என்ன மார்க் வரைக்கும் கிடைக்கலாம் அப்படின்றவங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் அவருடைய மதிப்பெண்ணு கேட்டார் போல் மெரிட் பேசிஸில் அவங்க விருப்ப கல்லூரியில் எஸ்பெஷலி கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் சீட்டு, NRI சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டிஸில், அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவில் இருக்கக்கூடிய NRI கோட்டா சீட்லேயும் படித்து கொண்டுள்ளனர். ஸோ உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது இதுதான் வந்து நான் சொன்னேன் அந்த ஒரு 5:30 to 5:50 கவர்மெண்ட் காலேஜுக்கான எக்ஸ்பெக்டட் சேஃப் ஸ்கோர் அப்படிங்கிற செய்தி இந்தியில் இருக்குது அப்படின்னா பயப்பட வேண்டாம், எனக்கும் ஹிந்தி தெரியாது. ஸோ அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நேராக என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டிங்கன்னா அதனுடைய தமிழாக்கம் கிடச்சிரும். இப்போது அந்த தமிழாக்கத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்த்தில் இருக்கிற கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் இந்த செய்தி குறிப்பை கொடுத்துருக்குறாங்க. மே மாதம் நடந்த அந்த தேர்வு எளிதாக இருந்தது. ஓகேங்களா? அந்த தேர்வில் அதாவது நீட் யூஜி 2026 ஃபஸ்ட்டு டைமு மே மாதம் நடந்த போது 14 பேர் 720க்கு 720 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இப்போ இந்த ரீநீட்டில் 720 அப்படிங்கிற எண்ணிக்கை யாரும் இல்லை அப்படிங்கிற தகவலையும் சொல்கிறாங்க. இது வந்து ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீட் பேப்பரை விட ஃபஸ்ட்டு டைம் நடந்த நீட் 2026 விட ரீநீட் அப்படிங்கிறது கடினம். ஃபிசிக்ஸ் பேப்பர் வெரி டஃப், கெமிஸ்ட்ரி மாடரேட், பயாலஜி ஈஸி பட் கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ 1 by 1 வரலாம், என்னென்ன தகவல் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். 720 உங்களுக்கு யாரும் இல்லை, அப்படியே இருந்தாலும் ஒரு நபர் வரலாம். 715 யாரும் இல்லை, அப்படியே இருந்தாலும் ஒரு நபர் வரலாம். 710 ஒரு நபரோ ஒரு நபரிலிருந்து 2 நபர் வரை இருக்கலாம். 700 4 நபர்லேருந்து 6க்குள்ளே இருக்கலாம். 690 இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். 690 14லேருந்து 21 பேர் இருக்கலாம். 685 22லேருந்து 29 பேர் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 680 அந்த மதிப்பெண் ரேஞ்சில் 31லேருந்து 39 பேர் வரைக்கும் இருக்கலாம். 678 மார்க்குக்கு 35லேருந்து 43 நபர் வரை இருக்கலாம். 675க்கு 41லேருந்து 51 நபர் வரை இருக்கலாம். 670க்கு 54லேருந்து 90 மதிப்பெண் வரை இருக்கலாம். அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மதிப்பெண் எந்த மதிப்பெண் வந்து சேஃபான மார்க் அப்படின்னா 530லேருந்து 550 வரை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டேட்டுக்கான கட் ஆஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த 530 to 550 அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு. இப்போ உடனே நம்ம வந்து தமிழ்நாட்டில் பிசிக்கு எவ்வளோ சார், எம்பிசிக்கு எவ்வளோ சார், பிசிஎம்முக்கு எவ்வளவு, எஸ்சிக்கு எவ்வளவு, எஸ்டிக்கு எவ்வளவுனா நீங்கள் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவை நீங்கள் பார்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ 530க்கு மேலே 550க்குள்ளே தான் வந்து
உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் காலேஜுக்கான எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்காக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த நியூஸ் பேப்பர் சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த தகவல். 720 எத்தனை பேர் யாரும் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நபர் இருக்கலாம். 715 0 to 1 இருக்கலாம். நியூஸ் பேப்பர் தான். நியூஸ் பேப்பரில் இருக்கிற அந்த ஃபாண்ட் சின்னதாக இருக்கிறதுனால அதை நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுத்துருக்குறேன். 710க்கு ஒரு நபரோ அல்லது 2 நபரோ இருக்கலாம். 700க்கு மேலே 4லிருந்து 6 நபர் இருக்கலாம். 690க்கு 14லிருந்து 21 பேர் இருக்கலாம். 685க்கு 22லிருந்து 29 பேர் இருக்கலாம். நான் கீழே அப்படியே அதனுடைய தமிழாக்கத்தையும் நான் பார்த்துட்டு வரேன், அதனால தான். அப்புறம் 680க்கு 31லிருந்து 39 பேர் இருக்கலாம். 678க்கு 35லிருந்து 43 பேர் இருக்கலாம். 675ல் 41லிருந்து 51 பேர் இருக்கலாம். 670ல் 54லிருந்து 90க்குள்ளே இருக்கலாம். இப்போ இந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க எல்லாமே த்ரூ ஆல் இண்டியா கோட்டாவில் எய்ம்ஸ்லேயோ இல்லை ஜிப்மர்லேயோ சீட் எடுப்பாங்க. இல்லை அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டா சீட்டை எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாணவர்களெல்லாம் இப்போ உதாரணத்தில் தமிழ்நாட்டிலேயே இந்த மதிப்பெண் இருக்கிற மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதா எடுத்துக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ இந்த மதிப்பெண் இருக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் எய்ம்ஸோ ஜிப்மரோ இல்லை உதாரணத்துக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்டை இவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்போது அவங்களுடைய ஸ்டேட் கோட்டா சீட்டு, இப்போ இந்த மாணவர் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் தமிழ்நாட்டிலிருந்து இவர் தமிழ்நாட்டில் சீட் எடுக்க மாட்டார். 85% சீட்டை என்ன பண்ணுவார், ஆல் இண்டியா கோட்டாவில் 15% சீட்டில் எடுத்துக்குவார். ஸோ அவருடைய தமிழ்நாடு சீட்டு காலியாகும். அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட சீட்டை நம்ம தமிழக மாணவர்களுக்கு இல்லை அவர் எந்த ஸ்டேட்டில் இருக்கிறாரோ அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர் விட்டு கொடுக்குறாரு. அதனால் அந்த மதிப்பெண்ணுக்கு கீழே இருக்கிற மாணவர்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கிட்டு வரும். அப்போது அவங்களுக்கு கீழே இருக்கிற மதிப்பெண் இருக்கிற மாணவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைவதற்கு இதெல்லாம் காரணம். இப்போ கொஸ்டின் பேப்பர்னுடைய அனலிசிஸ் மட்டும் இல்லை, டாப்பர்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்க பட்சத்தில், ஓகேங்களா, டாப்பர்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கிற பட்சத்தில் அவங்களுடைய ஸ்டேட் கோட்டா சீட்டு அந்த ஸ்டேட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கட் ஆஃப் எதிர்பார்க்கப்படும் சேஃப் மார்க் அப்படின்னா 530 to 550. இந்த இடத்துல 16 டைப் ஆகிடுச்சு, 550. ஏன்னா நியூஸ் பேப்பரில் சொல்கிற அப்டேட் 550 தான் சொல்லுது. அதை நான் இங்கேயே காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு 530 அண்ட் எபோவும் ஒரு 550க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. கேட்டகரி வைஸ் மார்க் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்குங்க. இல்லை சார் அப்படின்னா இப்போ நம்ம காமிக்கிற இதை ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. அந்த சேஃப் மார்க்கு தான் நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்குது. ஓகேங்களா, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து நீங்கள் உங்களுடைய கேட்டகரிக்கு எது சேஃபஸ்ட் மார்க் அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. இது கவர்மெண்ட் காலேஜுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு இது சேஃபஸ்ட் மார்க்காக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ரேங்க்குள்ளே இருக்கணும். அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது சேஃபஸ்ட் ஸ்கோராக எடுத்துக்கொள்ளலாம். இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5%க்கான சேஃபஸ்ட் ஸ்கோர். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிய என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.